வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம வே. இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய சிம்மாசன சீக்ரெட் என்ற புத்தகத்திலிருந்து 3வது கட்டுரையை இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த 3வது கட்டுரை தலைப்பு என்ன அப்படின்னா, விழிப்புணர்வுடன் இரு. இதுதான் தலைப்பு. எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ நம்ம கட்டுரைக்குள்ளே போகலாம். நம்முடைய எல்லா பகைவர்களுமே, அதாவது நம்முடைய எதிரிகள் எல்லாருமே ஒரு காலத்தில் நம்ம கூட நண்பர்களாக இருந்தவங்க தான். பகைவர்கள் திடீர்னு முளைக்கிறது கிடையாது. கருத்து வேறுபாடு முளைக்கிறப்ப தான் அவங்க நமக்கு பகைவர்களாக மாறிடுறாங்க. நாம் நண்பர்களாக இருக்கிறப்போ நம்முடைய பலவீனங்கள், அதாவது வீக்னஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட தைரியமாக பகிர்ந்துக்கிறோம். அவங்க எப்போவுமே நண்பர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற தைரியத்தில் அதை செய்கிறோம். ஒருவேளை அவங்க நம்முடைய எதிரணியில் போய் இணைஞ்சிட்டாங்க, அப்போ என்ன ஆகும்னு நம்ம யாருமே நினைக்கிறதில்ல. அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படலாம். அதே நேரத்தில் போட்டியிட்டு தோற்க நேரிடும் போது அப்படியே பகைவர்களாக மாறிடுறாங்க. அதே நேரம் இதிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த பலவீனமும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லவங்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறவங்க எப்போவுமே அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அவங்கள விட்டு யார் பிரிஞ்சு போனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு வேளை நமக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தாலும் அதை ரகசியமாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு. தன்னுடைய நண்பர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு வே. இறையன்பு. என்னுடைய நண்பர் ஒருவர் ரொம்பவுமே திறமையானவர். நன்றாக பணி செய்யக்கூடியவங்களை, நல்லா வேலை பார்க்குறவங்கள அதிகமாக நம்புறவர், மதிப்பார். அப்படி ஒருவர் அவருக்கு நெருக்கமாக மாறுறாரு. ஆனால் அப்படி நெருக்கமாக மாறுற நண்பர் அந்த நண்பருக்கு நண்பராக வரக்கூடியவர் சரியில்லை. அவர் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியவர். பல பேரும் போய் என்னுடைய நண்பரை எச்சரிக்கிறாங்க, உங்கள் கூட நீங்கள் சேர்த்து இருக்கிற ஆள் சரியில்லை அப்படின்னு. அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, நண்பர் கூட சேர்ந்துக்கிட்டு நண்பர் பேசுகிறது எல்லாம் அவருடைய அந்த அலைபேசியில், அந்த செல்ஃபோனில் பதிவு பண்ணிவிட்டு, ஒரு சமயம் நண்பரை பிடிக்காமல் போய் அவர் என்ன பண்ணிட்டார்னா, அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாரு. ஆனால் நண்பர் நல்லவராக திறமையானவராக இருந்தனால அவர் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம கூட யாரை வச்சுருக்கிறோமோ அவங்க நல்லவங்களா, அவங்கக்கிட்ட நம்ம எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தலைமை பண்போட முதல் படியே எல்லார்கிட்டையும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த தலைமை பண்பை பற்றியும் படிக்காமலேயே அந்த காலகட்டத்தில் தலைவர்கள் எச்சரிக்கையோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வரலாற்று பதிவுகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய விடுதலையில் சுயாட்சி எங்கள் பிறப்புரிமை அப்படின்னு உரக்க குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னா, பாலகங்காதர திலகர். அவருடைய உரைகள், அவர் பேசுகிறத கேட்டால் அது நம்ம காதுக்கு வரும்போதே இதயத்தில் அப்படியே தீப்பிடிக்க வைக்கும். அந்த மாதிரி பேசக்கூடியவர். ஆங்கிலேயர்களால் அவரை ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பாலகங்காதர திலகர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக, அவரை வேவு பார்க்குறதுக்கு பிரிட்டிஷ் அரசு ரகசியமாக ஒரு போலீஸ்காரனை திலகருடைய சமையல்காரனாக அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவனும் திலகருடைய வீட்டில் 6 மாதம் சமையல்காரனாக வேலை பார்க்குறான். ஒரு நாள் அந்த சமையல்காரன் திலகர்கிட்ட எஜமா சம்பளம் பத்தலை, கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ திலகர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, என்னப்பா இது, நான் மாதம் 6 ரூபாய் கொடுக்குறேன். சர்க்கார், அதாவது அரசாங்கம், ஆங்கில அரசாங்கம் உனக்கு 24 ரூபாய் கொடுக்குறாங்க, இன்னும் உனக்கு திருப்தி இல்லையா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. திலகர் எல்லாம் தெரிஞ்சு எப்படி நம்ம வீட்டில் வச்சுருந்தாரு, அந்த ஆசாமியோட தலை தொங்கி போச்சு, அதுக்கப்புறம் அவனை காணவே இல்லை. அப்போது திலகர் ரொம்பவுமே விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறார். இல்லைன்னா ஆங்கிலேயர்கிட்ட அவர் மாட்டியிருப்பார். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் ஹன் சாம்ராஜ்யம் அந்த சீனாவில் கொடிகட்டி பறக்குது. உலக நாடுகளே இந்த ஹன் சாம்ராஜ்யத்தை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த ஹன் சாம்ராஜ்யமும் வீழ்ச்சி அடையுது. எந்த சாம்ராஜ்யமும் வெளியிலிருந்து வீழ்ச்சி அடைகிறது கிடையாது, உள்ளுக்குள்ளே தான் எல்லா பிரச்சனையுமே நடக்குது. அதற்கு பிறகு சீன சரித்திரம் பார்த்தீங்கன்னா ரத்தமயமான பக்கங்களில் தான் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சீனாவில் யார் மன்னராக வந்தாலும் சில நாள்கள்லேயே அவரை குத்தி கொள்ள சதி தீட்டி அந்த சிம்மாசனத்தில் வலிமையான ஒரு தளபதி அமர்ந்துடுவான். அவன் மன்னனாக வந்த உடனே மற்ற தளபதிகளை எல்லாம் சகட்டு மேனிக்கு கொலை பண்ணிடுவான். அதனால் புதிய தளபதிகளை நியமித்து தான் ஆகணும். அவங்களே அவனுடைய உயிருக்கும் அந்த அரசனுடைய உயிருக்கும் உழ வச்சிருவாங்க. இது தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் கிபி 959ஆம் ஆண்டு சாவே குவாங் இன் அப்படிங்கிற ஒரு தளபதி சங் அப்படிங்கிற சக்கரவர்த்தியாக தன்னைத்தானே அரசனாக அறிவிச்சுக்கிறான். அவனுக்கு தெரியும் 2 வருஷத்தில் நமக்கும் மரணம் நிச்சயம்னு. அப்போ அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு விழிப்புணர்வோட ஒரு யோசனை பண்ணுறான். என்ன பண்ணான் தெரியுமா அந்த சாவோ குவாங் இன்?
முடிசூட்டு கொண்டதும் புதிய சாம்ராஜ்யத்தினுடைய தொடக்கத்தை கொண்டாட பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறான். சக்தி வாய்ந்த படை தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தாராளமாக குடிக்கிறதுக்கு மது, சாப்பாடு கொடுக்குறான். ஒரு மாதிரி சகஜ சூழ்நிலை ஏற்படுத்துகிறான். அவர்களும் அந்த கேளிக்கையில் முழுமையாக ஈடுபடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படைத்தலைவர்களை தவிர எல்லாரையும் அனுப்பிடுறான். இப்போ அந்த படைத்தலைவர்களுக்கெல்லாம் பயம், கைகாலெலாம் உதறுது. ஒரே வீச்சில் எல்லாத்தையும் கொண்டுட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அந்த மன்னன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், என்னுடைய முழு நாளுமே பயத்திலேயே கழியுது. நான் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டு மேஜையிலையும் மகிழ்ச்சியாக இல்லை, படுக்கையிலையும் நிம்மதியாக இல்லை. உங்களில் யார் சிம்மாசனத்தை ஆக்கிரமிக்க வேண்டும்னு ஆசைப்படவில்லை. அப்படியே நீங்கள் விரும்பாட்டாலும் உங்கள் கீழே இருக்கிறவங்க அந்த சக்கரவர்த்தியுடைய மஞ்சள் பட்டு அங்கி அது உங்கள் மீது அணிவித்து அலங்கரிக்க முயற்சி செய்தால் உங்களால் அதை மறுக்க முடியுமா? இப்படி நிதானமாக பேசிக்கிட்டே வர்றார். அவங்கனால அந்த படை தளபதிகளால் எதுவுமே பேச முடியல. சற்று நேரம் எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மன்னராக இருந்த அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளை அமைதியாக கழிக்கிறதுக்கு, கௌரவத்தோடு வாழ்கிறதுக்கு, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் பதவியை நீங்கள் துறக்கணும். நீங்கள் அந்த பதவியை விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல எஸ்டேட்டுகளை தர்றேன், பங்களாக்களை தர்றேன், பாடக்கூடிய பெண்களை தர்றேன், அழகான பெண்களை தருகிறேன் அப்படின்னு நைஸாக பேசுகிறான். அப்போ ஆச்சரியப்பட்ட தளபதிகள் பயத்தில் என்ன பண்ணுறாங்க, பயத்தில் வாழ்கிறதுக்கு பதிலாக அந்த மன்னனுடைய நிபந்தனையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக வாழலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு அவங்க வசதியானவங்களாக மாறிட்டாங்க. அப்போது ஒரே நேரத்தில் நண்பர்களை போல இருந்த அந்த ஓநாய் கூட்டத்தை தலையாட்டக்கூடிய செம்மறியாட்டு கூட்டமாக மாற்றிட்டார். இப்படியாக அந்த ஆபத்தை தவிர்த்து கொண்டான் சங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய ஆட்சி அமைதியாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்தபடியாக தெற்கு ஹன் சாம்ராஜ்யத்தை சார்ந்த லியூ அப்படிங்கிற மன்னன் சீனத்தின் மேலே படையெடுத்துட்டு வர்றான். ஆனால் சரணடைய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. லியூ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அவனுக்கு உயர்ந்த பதவியை இந்த சங் கொடுக்குறான். அரண்மனைக்கு அழைத்து அவனுக்கு கிண்ணத்தில் மது ஊற்றி கொடுக்குறான். உடனே மதுவில் விஷம் இருக்கும்னு பயப்படுறான் லியூ. நான் உண்மையிலேயே மரணத்தை தரக்கூடிய அளவுக்கு தவறு செஞ்சவன் தான், என்னை மன்னிச்சிருங்க, இந்த மதுவை அருந்த எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். அப்போ அந்த நேரத்தில் அந்த மன்னன் சங் சிரிச்ச மாதிரியே சொல்கிறான், அந்த கிண்ணத்தை எடுத்து மதுவை குடிக்கிறான், அதில் விஷம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருது. அன்றிலிருந்து மிகுந்த விசுவாசமான தளபதியாக அந்த லியூ மாறினான். அப்போ இதுதான் விழிப்புணர்வோடு இருக்கிறது. எதிரிகளை நண்பர்களாக மாற்றிக்கணும். சில நேரங்களில் நண்பர்கள்கிட்ட சில நேரங்களில் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இதை பொது விதியாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கப்புறம் இந்திய வரலாற்றில் இந்த உத்தியை படிக்காமலேயே பயன்படுத்தியவர் காமராஜர். தமிழ்நாட்டை சார்ந்தவர். முதலமைச்சராக இருந்தவர் பிரதமர் நேருவை பார்க்க போகிறார். அப்போ நேரு ரொம்பவுமே ஏதோ ஒரு கலக்கமாக இருக்கிறார். அப்போ என்னன்னு கேட்குறப்ப இராணுவ தளபதி திம்மையாவுக்கும் பாதுகாப்பு மந்திரி கிருஷ்ணன் மேனனுக்கும் இடையே ஒரு பனிப்போர் மாதிரி ஒன்று இருக்குது. அதை நேரு பகிர்ந்துக்கிறார். கிருஷ்ணன் மேனன் மூத்த அரசியல்வாதி, எனக்கு வாத்தியாராக இருந்தவர், அவரை நாம் விட்டுட முடியாது, திம்மையாவை தான் ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு நேரு சொல்கிறார். உடனே காமராஜர் சொல்கிறாரு, நீங்கள் திம்மையாவுக்கு கேபினட் அந்தஸ்தை கொடுங்க. அந்த கேபினட் அந்தஸ்தை கொடுத்ததுக்கப்புறம் 6 மாதத்துக்கு வெளிநாட்டை சுற்றி வர சொல்லுங்கள். இப்போ திம்மையா இந்தியாவினுடைய மொத்த இராணுவத்திற்கும் தளபதியே இருக்கார். இதுவே ரொம்ப டேஞ்சர். அவர் நினச்சா பிரைம் மினிஸ்டரையே கவிழ்த்தி போடலாம். அவர் திரும்பி வர்றதுக்குள்ள தனித்தனி தளபதியை நியமிச்சிருங்க. அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, வெளியேறத்தான் நினைப்பார். அமைதியாக ஓய்வு கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிடலாம் அப்படின்னு பேச பேச நேருவுக்கு அவர் சொன்னது ரொம்பவுமே பிடிச்சு போயிடுச்சு. அதே மாதிரியே செய்கிறாரு. நேருவும் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்றாரு. அதே மாதிரி மகாபாரதத்தில் ஒரு காட்சி உண்டு. துரோணாச்சாரியாரும் அவருடைய நண்பராக இருந்த துருபதனும் ஒரே இடத்துல படிக்கிறாங்க. அப்போது அந்த துருபதன் என்ன சொல்கிறான்னா, நான் அரசனானதுக்கப்புறம் என்னுடைய ஆட்சியில் பாதியை என்னுடைய நாட்டில் பாதி உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் துரோணாச்சாரியாரும் படித்து முடிச்சிடுறாரு. இவரும் துருபதனும் போய் ஒரு நாட்டுக்கே அரசனாகிறாரு. அதுக்கப்புறம் துரோணாச்சாரியாருடைய குடும்பத்தில் வறுமை ஏற்படுது. பழைய நண்பனை போய் பார்த்து எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்குறப்போ அவனை அவமானப்படுத்திடுறாரு. அப்போ கொடுத்த வாக்கையும் அவர் தவறிடுறார். அப்போ உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த துரோணாச்சாரியார் அர்ஜுனன் மூலமாக அதை பழி தீர்த்துக்கிறார். அந்த துருபதனை பழி வாங்குறார். அப்போது இது மாதிரியான செயல்களாக வருது. அப்போது எப்போவுமே தலைமை பண்பில் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ தான் அவங்களால நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த கட்டுரை மூலமாக நமக்கு இறையன்பு அவர்கள் புரிய வைக்கிறார். ஆக எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கிறது நம்முடைய உயிருக்கும் பதவிக்கும் நல்லது அப்படிங்கிறத
இந்த கட்டுரை மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார் வே இறையன்பு அவர்கள். மிக்க நன்றி.